துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2024 மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் இந்த துலாம் ராசி நேயர்கள். வரக்கூடிய 2025 ஆண்டு எந்த மாதிரி இருக்கும், எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சில ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு நிம்மதிங்கிறதே இல்லை. இந்த 2025 முதல் உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் அமைய போகிறதுனால உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2025 மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை கொண்ட ராசியாக அமைய போகுது. அது மட்டும் கிடையாது, இந்த வீரபத்ர ராஜயோகம் எல்லா ராசிக்குமே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 ராசிக்கு மட்டும்தான் இந்த வீரபத்ர ராஜயோகம் அமைய போகுது. அதிலையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசி நேயர்கள் தான் அதிகப்படியான பயன் தரக்கூடிய ராசியாக அமைஞ்சிருக்குது. கடந்த 2 வருடமாகவே பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்கள் கண்டகசனி, அஷ்டமசனி எல்லாமே சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அடைய விடாமல் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த 2025 உங்களுக்கு வரக்கூடிய ஆண்டு மிகப்பெரிய ஒரு ராஜயோக ஆண்டாக தான் உங்களுக்கு அமைய போகுது. துலாம் ராசி வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்களும் தான் அதிகமாக இருக்குது. இந்த துலாம் ராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் ஒரு சிக்கலில் வாண்டடாக போய் மாட்டிக்கிறாங்க. எதுவுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ சிக்கல் வந்துக்கிட்டு இருக்கு, தேவையில்லாத பிரச்சனையிலும் குழப்பத்திலும் சிக்கிறோம், நமக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை, மனசளவில் அதிகமாக யோசிச்சுக்கிட்டு ரொம்பவே பாதிப்புள்ளாக இருக்கக்கூடிய நபர் தான் துலாம் ராசி நேயர்கள். துலாம் ராசி வாழ்க்கையில் தோல்விங்கிறது ரொம்பவே அதிகமாக நடந்திருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகளை போய் வாண்டடாக போய் மாட்டிக்கிறீங்க. துலாம் ராசி நேயர்கள் வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் அதிகமாகவே இருக்குது. ஆனால் என்னோட வாழ்க்கையில் எப்போ தான் நிம்மதிங்கிறது இருக்க போகுதோ, நான் எப்போ மற்ற ராசிக்காரங்க மாதிரி நல்லபடியாக வாழுவேன் அப்படின்னு சொல்லி தினம் தினம் புலம்பக்கூடிய ராசியாக இந்த துலாம் ராசிக்காரங்க இருக்காங்க. கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த கடன்லேருந்து வெளியவே வர முடியல. 2024 முழுசும் பார்த்தீங்கன்னா நான் கடன் கட்டியே தான் என்னோட 2024 ஃபுல்லாக நான் இதாகிடுச்சு. 2025 வாழ்க்கையில் ஏதாவது ஒரு படி முன்னேறிடணும் அப்படின்னு சொல்லி தினமும் புலம்பிட்டு இருக்கக்கூடிய ராசி தான் இந்த துலாம் ராசி நேயர்கள். அடுத்தவருக்கு உதவி செய்ய தான் நீங்கள் நிறைய கடன் வாங்கி மாட்டிக்கிறீங்க. உங்களுக்காக இல்லைனாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய உறவினர்கள் இந்த மாதிரி வெளிநபருக்கு கடன் வாங்க கொடுத்து நிறைய பேர் அதில் ஏமாற்றம் அடைஞ்ச நபர்கள் தான் பெரும்பாலும் இருக்கீங்க. துலாம் ராசிக்காரர்களுடைய கஷ்டங்கள் துன்பங்களுடைய அதிகமாகவே இருக்குது. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி கஷ்டங்கள் எதுவுமே உங்களுக்கு 2025 இருக்காது. 2025 ஏற்படக்கூடிய நன்மை நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய நன்மையாக உங்களுக்கு 2025 அமைய போகுது. துலாம் ராசி நேயர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எதற்காகவும் கண்ணீர் விடவோ கண் கலங்கவோ அந்த அளவுக்கு உங்களுடைய மாற்றங்கள் எல்லாமே 2025 நடக்க போகுது. துலாம் ராசி தோல்வியை ஏற்றுக்கவே மாட்டாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற வாழ்க்கையில் முயற்சி ரொம்ப அதிக லெவலில் எஃபெக்ட் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் முயற்சி செய்த அனைத்து விஷயங்களுமே முழுக்க முழுக்க வெற்றியை தரக்கூடிய ராசியாக இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த 2025 மிகப்பெரிய ஒரு ராஜயோக ஆண்டாக அமைய போகுது. எல்லாரையும் நம்பி ஏமாற்றம் அடைகிறாங்க. இனிமேல் அந்த ஏமாற்றங்கிறது இனிமேல் 2025 உங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில் தொலைச்சது எல்லாமே திரும்ப பெறக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு வரக்கூடிய புத்தாண்டு அமைய போகுது. 2025 பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட புதன்கிழமையில் 2025 பிறக்கிறதுனால கண்டிப்பாக அனைத்து ராசிக்காரர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆண்டாக 2025 இருக்க போகுது. துலாம் ராசி நேயர்கள் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை கூடுதலாக ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஜனவரி மாதத்தில் சனி பகவான் சுக்கிர பகவான் சேர்றதுனால 50 நாட்களுக்கு இருக்கிறாங்க. அதனால் பிரிந்திருக்க கூடிய கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஜனவரி தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இந்த மாதிரி போன்ற நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஒரு நல்ல விஷயங்கிறது எல்லாமே உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். மார்ச் 30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழில் லாபம் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும். நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நான் அடுத்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், ரியல் எஸ்டேட் பண்ணலான்னு இருக்கேன், ஒரு லேண்ட் வாங்கலான்னு இருக்கேன், வீடு கட்டலான்னு இருக்கேன், இந்த மாதிரி மேரேஜ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்கள் ஒரு முதல் 3 மாதத்துக்கு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி சுபகாரியங்களை எதையுமே நீங்கள் கலந்துக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து எதை பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லதாக உங்களுக்கு அமைய போகக்கூடிய ஆண்டாக இந்த 2025 இருக்க போகுது.
கடந்த 2 வருடமாக வந்து நான் எவ்வளோ பணம் சம்பாரித்தேன் எல்லாமே வந்து கடன் கட்டி தான் போயிடுச்சு. சேவிங்ஸுங்கிறதே கொஞ்சமே கிடையாது, சுத்தமாக கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 40,000 சம்பாதிக்கிறேன், 50,000 சம்பாதிச்சாலும் லோனுக்கு போகுது, இஎம்ஐக்கு போகுது, வீட்டில் நிம்மதி இல்லை, வீட்டில் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி தேவையில்லாத உடல் ரீதியான பல பிரச்சனைகள் வந்து இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு பெரும்பாலும் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து 2025 வந்து நிவர்த்தி அடைஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் பண கஷ்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து குறைஞ்சிரும். துலாம் ராசி நேயர்கள் வந்து திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த 2025 நிச்சயமாக திருமணம் வந்து கைகூடையக்கூடிய ஒரு ஆண்டாக வந்து அமையப்போகுது. பழைய கடன்களை வந்து விரைவாக நீங்கள் வந்து அடைச்சிருவீங்க. காதலிப்பவர்களுக்கு இது மிக சிறந்த ஆண்டாக வந்து அமையப்போகுது. நீண்ட நாட்களாக வந்து காதலை வந்து சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு நினச்சிருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த 2025 நீங்கள் ஒரு காதலை வெளிப்படுத்தும் போது அது கண்டிப்பாக வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய காதல் வந்து நிச்சயமாக வெற்றி பெறும். நம்ம லவ் பண்ணுறதை வந்து வீட்டில் சொல்லலாமா வேண்டாமா, வீட்டில் வந்து சொன்னால் பேரண்ட்ஸ் ஏற்றுக்குவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நிறைய குழப்பத்தில் இருப்பீங்க. கண்டிப்பாக காதலுக்கு இந்த 2025 மிக உகந்த ஆண்டாக வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய காதல் தோல்வி பெரும்பாலும் இருக்காது. கண்டிப்பாக வந்து காதலை நீங்கள் நிச்சயமாக வந்து வெற்றி அடைஞ்சிருவீங்க. மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களோட ராசிக்கு குரு வந்து 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு பணம் கஷ்டம் அப்படிங்கிறத வந்து பெரும்பாலும் எவ்வளோ குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைஞ்சிரும். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக கையில் வந்து நிச்சயமாக காசு வந்து இருக்கும். அதனால் வந்து ஈஸியாக வந்து உங்களுடைய கடன் செலவு இந்த மாதிரி எல்லா விஷயமே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அடைச்சிருவீங்க. உங்களுடைய பேச்சில் வந்து கொஞ்சம் நிதானமாக இருங்க. ஏன்னா இப்போ யாரிடமே வந்து அதிகப்படியாக வாக்கு கொடுக்காதீங்க. நான் உங்களுக்கு அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லாதீங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அதை பண்ணித்தர முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் உங்களுடைய உறவினர் மத்தியில் வந்து சின்ன ஒரு மன கஷ்டத்தை வந்து ஏற்படுத்திடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா யார்ட்டையுமே வந்து நீங்கள் வந்து ப்ராமிஸ் பண்ணாதீங்க, நான் வந்து அதை பண்ணித்தரேன் இந்த வருஷம் இதை பண்ணித்தரேன் அப்படிங்கன்னு சொல்லி எதுவுமே சொல்லாதீங்க. இந்த வீரபத்திர ராஜயோகம் ஒவ்வொரு நொடியுமே உங்களுடைய வாழ்வை வந்து மாற்றக்கூடியதாக வந்து இருக்குது. பணம் கொடுத்து நீங்கள் எங்கெல்லாம் ஏமாந்து போனீங்களோ அந்த பணம் எல்லாம் மீண்டும் வந்து திரும்ப பெற இந்த 2025 ஒரு வாய்ப்பாக அமையப்போகுது. குரு பாதி நல்லது பண்ணுவார், பாதி கெட்டது பண்ணுவார். குரு வந்து லக்கணத்தில் உட்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 2025 மிகப்பெரிய ஒரு ஏறுமுகம் கொண்ட ஒரு ஆண்டாக வந்து உங்களுக்கு 2025 இருக்குதுங்க. குரு பகவானும் சனி பகவான் தான் உங்களுக்கு வந்து முக்கிய பிரச்சனை. உங்களுக்கு ஜனவரி தொடக்கத்திலிருந்தே வீரபத்திர ராஜயோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுடைய ராசிக்கு வராது. குரு பகவான் கோயில் அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கோயிலில் போயிட்டு வாரத்தில் 2 முறை நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணுங்க. அப்படி ஒருவேளை உங்கள் ஊரில் வந்து குரு பகவான் கோயில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு வாரத்தில் 2 முறை வந்து உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு மறக்காமல் வந்து அர்ச்சனை பண்ணிடுங்க. இந்த துலாம் ராசி நேயர்கள் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து கடன் வாங்கி ஆடம்பரம் செய்யக்கூடிய ஒரு நபர்களாகவும் ஒரு சில பேர் இருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆடம்பர செலவை எவ்வளவு தவிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தவிர்த்துக்கிங்க. நீங்கள் கடன்காரம் ஆகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆடம்பரம் தான். அவங்க அது வச்சுருக்காங்க, இவங்க இது வச்சுருக்காங்க, ஆனால் ஏன்ட்டி அது வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இதில் தான் வந்து நீங்கள் போய் அது நிறைய கடன் பிரச்சனை மாட்டிக்கிறீங்க. உங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு உங்களுடைய சம்பளம் எவ்வளவு, நீங்கள் ஒரு 30,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அந்த 30,000 எவ்வளோ ஃபேமிலியை வந்து ரன் பண்ண முடியுமோ அதற்கு அந்த கெப்பாசிட்டிக்கு வச்சுட்டு நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கிங்க. அதற்கு அதிகமாக வந்து உங்களுடைய தேவை 10,000 எவ்வளோ வேணால் தேவைங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்கிறதா. அதை எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்துக்கு எவ்வளோ தேவை அதை மட்டும் நீங்கள் பொறுத்து கரெக்டாக நீங்கள் ஃபேமிலி ரன் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு சிக்கலும் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு மனக்குழப்பமும் உங்களுக்கு 2025 வந்து அமையாது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரி அப்படிங்கிற பட்சத்தில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவினர்களும் உங்களுடைய நண்பர்களும். நீங்கள் வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் வந்து கூட இருக்கிற நபர்களாக வந்து இந்த மாதிரி நினைக்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ரகசியத்தை வந்து நீங்கள் எதையுமே வந்து உங்களுடைய உறவினர்கள் அதுக்கப்புறம் வந்து என்னதான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவர்களிடமே நீங்கள் வந்து வெளியே சொல்ல வேணாம். ஏன்னா நீங்கள் வந்து அடுத்து ஒரு லேண்ட் வாங்கலான் இருப்பீங்க, நீங்கள் ஒரு நகை எடுக்கலான் இருப்பீங்க, உங்களோட பணம் கேஸாக இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுடைய பர்சனல் எதுவுமே வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து வெளிநபர்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு வந்து யார்ட்டுமே சொல்லாதீங்க. ஏன்னா வந்து அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது பொறாமைப்படக்கூடிய நபர்களாக தான் பெரும்பாலும் இருக்கிறதுனால எல்லாமே வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே நீங்கள் வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கும், உங்களுக்கு ஒரு ரகசியம் வந்து வச்சுருப்பீங்க, அந்த ரகசியத்தை வந்து நீங்கள் ஓப்பனாக வந்து யார்ட்டையுமே சொல்லாதீங்க. உங்களுடைய மனைவி கணவன்கிட்ட சொல்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், இல்லை அப்படின்னா நீங்கள் யார்ட்டையுமே வந்து ஓப்பனாக சொல்லாதீங்க. அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸாக வரக்கூட வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசி நேயர்களுக்கு வாழ்க்கையில் தோல்விங்கிறது ரொம்பவே வந்து அதிகமாகவே இருக்குது. எந்த பக்கம் திரும்பினாலும் ஏதாவது ஒரு திசையில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டுருக்கு. இந்த 2025 வந்து அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வந்து வராது. முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிங்க. இந்த துலாம் ராசிக்காரில் வந்து பெரும்பாலும் வந்து போதைகளுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கீங்க. அதிலிருந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பாக வாழ முடியுமோ அப்படிங்கிறத வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணியே ஆகணும். மற்றவங்க முன்னாடி நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.
அதாவது போதைக்கு அடிமையாகி இந்த மாதிரி குடி போதை இந்த மாதிரிலிருந்து எவ்வளோ வெளியே வந்து உங்களுடைய குடும்பத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா 2025 எல்லா ராசிக்காரர்களை விடவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆண்டாக வந்து இந்த 2025 நிச்சயமாக அமையும்.